தளபதி 69 படத்திற்கு சிக்கல் உறுதி. கடுப்பில் உதயநிதி எடுத்த முடிவு. தளபதி விஜய் தற்பொழுது தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து வருகிறார். இவரின் படங்கள் வெளியானாலே பாக்ஸ் ஆபீஸில் புதிய உச்சத்தை தொட்டு பல சரித்திரங்களை படைத்து வருகிறார். தற்பொழுது இவரது நடிப்பில் கோட் திரைப்படம் வெளியாகி மாசான வசூலை குவித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இவர் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடிக்க இருக்கிறார். அடுத்து அரசியலில் தீவிரமாக களமிறங்க இருப்பதால் தளபதி 69 படத்துடன் தனது நடிப்பை நிறுத்துவதாக ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். இதனால் இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக ஏறிவிட்டது. இவர் அரசியலில் களமிறங்கியுள்ளதால் பல போட்டிகளும் சிக்கல்களும் இப்போதே ஆரம்பித்து விட்டன. இவர் நேரடியாக 2026 ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்க இருக்கிறார். அப்பொழுது இவருக்கு போட்டியாக உதயநிதி இருப்பார் என சொல்லப்படுகிறது. தற்போது திமுக அரசுதான் ஆட்சி செய்து வருகிறது. உதயநிதியை அடுத்த கட்ட தலைவராக தற்போது தயார் செய்து வருகின்றனர். தளபதி விஜய்க்கும் தமிழகத்தில் பல இளைஞர்களின் ஆதரவு இருப்பதால் உதயநிதிக்கும் விஜய்க்கும் நேரடி போட்டி இருக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது விஜய் கட்சி மாநாடு நடத்துவதில் பல சிக்கல்கள் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடைசி படமாக நடிக்க இருக்கும் தளபதி 69 படம் அரசியல் படமாக உருவாகி இருக்கிறது. இதனால் இந்த படத்திற்கு பல சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறார்கள். கோட் படம் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ரிலீஸ் ஆகிவிட்டது. ஆனால் தளபதி 69 படம் நேரடி அரசியல் களத்துடன் கதை களத்துடன் இருக்கும் என சொல்லப்படுகிறது. இதனால் அந்த படத்திற்கு பல சிக்கல்களை கொடுக்க வாய்ப்பிருக்கிறதாம். தளபதி 69 படத்தை வினோத் இயக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகிவிட்டது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்டுகளை கொடுக்க படக்குழு தயாராகி வருகிறது.